ஐயா கருவாட்டுக்கு கல்யாணமா கருவாட்டுக்கு கல்யாணமா கடலில ஊர்கோலமா? ஓ காஞ்சிபுரம் கருவாட்டுக்கு எப்படி கல்யாணம் நடக்குது? மூலங்க வேலை செய்யணும். காஞ்சிபுரம் கருவாட்டுக்கு எப்படி கல்யாணம் நடக்குது? அவன் ஒரு படிச்சுட்டு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். அவனுக்கே கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு. எப்படி அவனுக்கே கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு? புரோகர் மூலியமா கூட பொண்ணை பாக்குறாங்க. பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. நான் அப்படிதான் பாத்துருக்கேன். நான் உனக்கு ஒரு பொண்ணு அழகான பொண்ணு பார்த்து வச்சுக்கிறேன். அழகான பொண்ணு திருக்கோயில் பக்கத்துல. என்ன மாதிரி பொண்ணு? ஆனா காஞ்சிபுரம் கருவாட்டுக்கு எப்படி கல்யாணம் நடக்குது? எப்படி கல்யாணம் நடக்குது? கல்யாணம் நடக்குது. அதான் எப்படி? ஆத்துல போய் பாரு. தண்ணி வடி வடியா கரவோரமா நடக்குது. கரவோரமா நடக்குது. ஏஞ்சி போய் பாரு. யாரு மாதிரி கம்பெனி ஏர்ல போய் பாரு. ஏர்ல போய் பாக்குறேன். தண்ணி வாடி வாடி கரவோரமா நடக்குது. கரவோரமா நடக்குது. வாய்க்கால போய் பாரு. தண்ணி வாடி வாடி கரவோரமா நடக்குது. கரவோரமா நடக்குது. இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளை யார் பெண் பிள்ளை யார் தெரியுமா? யாரு மாப்பிள்ளை யாரு? பணமாத்தி வாரு. மாப்பிள்ளை யார் பெண் பிள்ளை யார் தெரியுமா? ஐயா நாராமீனி ஆறாம் நினைக்கிறார் பாரு. ஆமா அவர்தான் மாப்பிள்ள. அசரம் நினைக்கிறார் பாரு. அசரமீன் அவர்தான் பெண் பிள்ளை. இது ரெண்டுக்கும் பொருத்தமா இருக்குது. நம்ம இந்த கல்யாணத்துல சமையல்காரி யார் தெரியுமா? சமையல்காரி யாரு? இந்த செய்து போட்டாங்க பத்தியா மெத்த வீட்டுல. ஆமா மெத்த வீட்டுல. அவங்களுக்கு அப்படி யாரு? அவங்க கிடையாது. அப்படி யாரு? அதை விட திறமையான ஆளு. அப்படியே விட்ட ஆளு யாரு? அரிமான சாப்பாடு நல்ல குணம் யாரு கேட்டா அந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க? ஆட்டாக்காரங்களா சாப்பிட்டு அப்புறம் பணம் சும்மா 2200 ரூபாய் பெட்ரோல் காசு கூட வாங்கி மோசம் பண்ணிக்கிறோம் பாரு. கருமாறி உருமாறி தண்டுமாறி அண்ணா கந்தசாமி இந்த மாரியத்தை மேல சத்தியமா சொல்றேன். நீ அது 11 2 ராத்திரி ஆடணும். அங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் தெரியல. அங்க பொங்கல், பருப்பு சோறு, இட்லி, அப்புறம் பூரி, தோசை எல்லாம் சுட்டு வச்சிருந்தாங்க. கம்மியா சாப்பிடுறதுல இது 5த்தையும் ஒன்னா கலந்து அடிச்சிருக்கிறான் பாரு. சும்மா விடணும். நம்ம ராவல ஆட்டம்ல அப்படி என்ன பண்ணா சவுட்டு அடிச்சு தின்னுட்டு இந்த கறி குழம்பு போட்டாங்க. நைட் வச்ச குழம்பு ஒரு 2 கண்டு இருந்துச்சு. அது கொண்டாங்க அதுல மயிர் வந்துட்டு போது செய்தி ஆட்டு அது தின்னுட்டு மத்தியானத்துல இருந்து வகுத்தல போனது போன விடக்குது. அது மட்டும் இல்ல 6 மணிக்கெல்லாம் வந்து வெளியில உட்காந்துட்டான். வாமச்சான்னு நான் பால்கள் கந்துட்டு வந்து பாக்குறேன். அப்படியே அசந்து சோந்து கடலாம். சரி பஸ் வரும். பஸ் எட்டு திருக்கோளம் இருக்கு. மாமன் வந்து இறங்கலான்னு
இவன் அத்திப்பாக்கம் பஸ் தானவனே உனக்கு வவுத்தல கலக்க மறுத்து பஸ்ஸுக்கார நிறுத்தினா எங்க பாதையில நிறுத்துவான் நிறுத்த மாட்டானு என்னடா படுறது மச்சான் வவுத்து கலக்கு வவுத்து வலிக்குதான் வவுத்து என்னமாமா பண்றது பேப்பருக்கு அப்புறம் தான் வச்சு விட்டுறான் ஒண்ணுமே இல்ல என்னதான் பண்றது இவன் அப்படி பார்த்தா அந்த பஸ் கொஞ்சம் காலையில தான் வந்தது மாமா மாமா பின்னாடி சீட்டு பக்கம் போய் உட்காந்துக்கோ எது இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னா இவன் பின்னாடி போய் உட்காந்தானே உன்னால தாங்கல தாங்காத என்ன பண்ணிக்கிறான் ஜக்கில ஒண்ணு கழிஞ்சிட்டு காய்ஞ்சு வந்து மனமுடிய வந்து பஸ் நிறுத்தினாங்க நிறுத்தவனே செல்லு கொடுன்னு சொல்லிட்டு செல்லு டார்ச் எடுத்து கொடுத்தேன் இறங்கி விறுவிறுன்னு ஆத்து பக்கம் போய் பார்த்தா துணி மேல அழிச்சுன்னு வரேன் நான் இன்னொரு துணி அழிச்சுன்னு வரேன்னா மத்த இந்த சமாச்சாரம் ஆட்டக்காரன் மட்டும் சொல்லிடாத ஆட்டக்காரன் சொன்ன உலகம் பூரா கீழே பாரு மாதிரி பறந்துடும் மாமா துணி அழிச்சுன்னு வரேன்னா இல்ல மச்சான் ஒரு போய்க்க பாக்குது நம்ம அலட்சியம் வந்துடணும் அப்புறமா தான் பூரா அலசிக்கிச்சு வந்து அப்புறம் சொல்றேன் நேரம் சரியில்லை சக்தி ஒன்று சமயம் வளர்க்க முடியாது ஆதிபலம் சக்தி இருக்கின்றாலே சக்தி ஆதிபல வந்து அத்தாதான் பாஞ்சால வந்து அத்தாதான் நலாயினே வந்து அத்தாதான் எப்ப தண்ணி வேணாம் பைப்பு தெரியுமா அப்போ காஞ்சியில காமாட்சியாகவும் மதுரை மீனாட்சியாகவும் காசியில விசாலாட்சியாகவும் கன்னியாகுமரியில குமரியாகவும் அப்போ இந்த ஆட்டை உலகத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று ஆதிலே ரேணுகையா பிரிந்து இந்த ஆட்டை உடல் மாறி என்று பெயர் எடுத்தலாம் உடல் மாறி போய்விட்டதால் அதாவது சக்கரத்தியோட போய்விட்டது எப்படி பரசுராம சிறந்த வெட்டும் போது 2 தலைவோடு வீழ்ந்து போச்சு அப்போ மீண்டும் வந்து ஜலத்தை தெளிச்சு பரம்பரா தட்டி வைக்கும் போது மாரியத்தோட சக்கரத்தி ஓடலாம் போயிடுச்சு எப்படி மாறி விட்டது அப்படி என்று இந்த உடல் பூரா பூமியில மறந்து விட்டது உடல் மாறி போனதால் இந்த ஆட்டாக்கு உடல் மாறி கரு மாறி முத்து மாறி தட்டு முத்து மாறி ஏழை முத்து மாறி செல்ல முத்து மாறி அப்படி அவதற்குரிய ஆதிபர சந்தி தாயே படித்தவர்க்கு வாழ்க்கையின் அருளை கொடுப்பார் அது வாழ்க்கையின் அருளை கொடுப்பார் உன்னை புரிந்தவர்க்கு சிந்தையும் கலங்க வந்து ஜீவனன் உயர எடுப்பாய் மாறி ஜீவனன் உயர எடுப்பாய் இந்த வானுலக போட்டு சிவகாமி இந்த வானுலக போட்டு சிவகாமி அந்த வல்லிதை மாமி ஐய வானுலக போட்டு சிவகாமி ஐய வானுலக போட்டு சிவகாமி அந்த வல்லிதை மாமி இந்த வானுலக போட்டு சிவகாமி இந்த வானுலக போட்டு சிவகாமி அந்த வல்லிதை மாமி ஐய வானுலக போட்டு சிவகாமி ஐய வானுலக போட்டு சிவகாமி அந்த வல்லிதை
போய் அம்மா நகை நட்டு போட்டு பார்த்தா எவ்வளவோ தங்கத்தால போட்டு அடங்க பார்த்தா நிகராகாது. பயிரத்தால போட்டு அடங்க பார்த்தா நிகராது. ஐயா அண்ணா பேசாம இருங்கப்பா. அப்போ பயிரத்தால போட்டு அடங்க பார்த்தா நிகராகாதா? எத்தனை விதமான பூ இருக்கு பாரு. ஆமாமா. அந்த புஷ்பத்தால போட்டு அடங்க பார்த்தா நிகராகாது. நிகழாகாது. இந்த ஆளு இந்த அம்மனுக்கு எது தெரியுமா அழகு? சொல்லுங்க. அது பாம்பாலையா வரணும் உனக்கு. யாருக்கு? ஆத்தாளுக்கு. இந்த மாரியாத்தாவுக்கு. அது பாம்பாலையா வரணும் உனக்கு. அது பாம்பாலையா வரணும் உனக்கு. பாவனையில பட்டிடுவா கணக்கு. ஐயா பாம்பாலையா வரணும் உனக்கு. ஐயா பாம்பாலையா வரணும் உனக்கு. ஐயா பாவனையில பட்டிடுவா கணக்கு. அது பாம்பாலையா வரணும் உனக்கு. அது பாம்பாலையா வரணும் உனக்கு. சின்ன பாவனையில பட்டிடுவா கணக்கு. ஐயா பாம்பாலையா வரணும் உனக்கு. ஐயா பாம்பாலையா வரணும் உனக்கு. ஐயா பாவனையில பட்டிடுவா கணக்கு. அது பாம்பாலை கூடுவது ஐயா வெண்ணையுட்ட நங்கையான சின்னவன் அரசலுங்கள் செவக்கட்டினங்க உன்னையே. இது சப்பா சப்பா முடியுமா? தப்புதான் பாப்பலையா? இப்போ வலிக்கு. அந்த கேஸ் எடுக்குதா? என்ன அந்த கேஸ்? என்ன? ஏய்! அரசாங்கத்தை அமைச்சர் எங்க போய்விட்டார்? கேக்குற மாதிரிமா? எங்க வீட்டு சும்மி, எங்க வீட்டு சாமி, எங்க வீட்டு டைகர் எங்க போய்விட்டது? ஆமா. ஏய், ஜிம்மி. பா 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 பா. ஏய் ஜாகிரே. ஏய் ஜாகிரே போடா. டைகர் பக்கத்துல இருக்குது. யார் அது டைகர்? ஆளு யாரு கேக்குறியா? ஏய் ஜாகிரே. அது வராத ஆளு யாரு? என் சொந்த மச்சான். ஓ மச்சானா? என் தங்கச்சி ஆம்படியா. ஓ தங்கச்சிங்க. எதுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு? ஓ என் தங்கச்சிக்கு அவனுக்கு தகராறு அடங்குது. என் தங்கச்சி காட்டக்கானா. அதனால நீ பஞ்சாயத்து கூப்பிட்டுக்கு வந்துக்கிறான். ஓ பஞ்சாயத்துக்கு. என்ன பஞ்சாயத்து தீர்த்து வை. என்னத்த காட்டல? முகத்தை. ஏண்டா பையா டேய். உனக்கு எப்படி அப்படி துணியை தூக்க மாதிரி இல்ல கண்ணாடி போட்டு. ஏன் கண்ணாடி போட்டு மாதிரி வைக்கலாம்? ஏன்னா நாய் பண்ண நாய். பாபா பாபா வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க 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 நீங்க தான் முதல்ல வச்சடா. முதல்ல மித்திரல பாகவாடா. ஏன்டா ஷாவர? ஏன்டா அலைஞ்சு ஆடுற அந்த 5 வருஷத்தை? அப்படியே உடமாடுற அலைஞ்சு ஆடுற பாரு. நானா? இது உள்ள இருக்க அந்த 3 ராத்திரி உனக்கு பாடம் கட்டிடுவாங்க.